கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எசேக்கியா என்கிற ஒரு ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கைக்கு நேராக கடந்து போகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக நான் எப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் என்பதை என்னை நினைத்து பாரும் என்று சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியாவுடைய கண்ணீரை தேவன் கண்டார். எசேக்கியா மிகவும் அழுத அந்த கண்ணீரை தேவன் கண்டார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்பதாக எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் 15 ஆண்டுகளை தேவன் கூட்டி கொடுத்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் நம் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் விண்ணப்பம் என்னவாக இருக்கிறது? பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஜபத்தையும் என் ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் ஜபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்பதாக கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார் என்பதாக. தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லா ஜபத்திற்கும் ஒரு நாள் முடிவு நிச்சயமாய் வரும். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். சில கால தாமதங்கள் நம் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். நாம் ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு நாள் நிச்சயமாக அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே தான் நம்முடைய கண்ணீரின் ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்றார். நீங்க அழாதீங்க, நீங்க கண்ணீர் வடிக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாருங்க. ஏன் பிரதர் அழுது கொண்டிருக்கிறீங்க? ஏன் சகோதரி அழுது கொண்டிருக்கிறீங்க? ஒரு நாள் இதே போலத்தான் ஒரு துக்க வீட்டிலே ஒரு அம்மா அழுது கொண்டிருந்தாங்க. ஐயோ, எனக்கு இருந்த ஒரே வாலிப மகன் மரித்து போய்விட்டாரே, எனக்கு இருந்த ஒரே வாலிப மகன் மரித்து போய்விட்டாரே, நான் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், எனக்கு இருந்த ஒரே மகனும் மரித்து போய்விட்டான் என்று அழுது கொண்டிருந்த போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, பாருங்கள், அங்கே அந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தேவன் தொட்டார். வாலிபன் உயிரோடு கூட எழும்பினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கண்ணீரோடு இருந்தவர்களை தேடி இயேசு சென்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் யாரெல்லாம் கண்ணீரோடு இருந்தார்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு இருந்தார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுடைய கண்ணீரை துடைத்தார், அவருடைய வேதனைகளை மாற்றினார். இதோ உங்களையும் தேடி இயேசு வருகிறார். உங்களையும் தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற அழுகை தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டிருக்கிறது. நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் சத்தம் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டிருக்கிறது. உங்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டிருக்கிறது. எனவே உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கான பதிலை சமீபத்திலே உங்கள் கண்ணீருக்கான பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
ஆமென். அந்த ஸ்திரியை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். உங்களை அழாதீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, உங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லாதிருக்கலாம், அழுவாதே என்று சொல்வதற்கு ஆள் இல்லாதிருக்கலாம், உங்களை தைரியப்படுத்துவதற்கு இந்த பூமியிலே ஆள் இல்லாதிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த சூழ்நிலையிலே தைரியப்படுத்த, உங்களை இந்த சூழ்நிலையை ஆற்றி தேற்றுவதற்கு தேவன் இருக்கிறார். வேத புத்தகத்தில் அவருடைய பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் தேற்றுகிற தேவன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நம் தேவன் தேற்றுகிறவர். நீ கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிற இந்த வேளையில, நீங்களும் நானும் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில, உங்களையும் என்னையும் தேற்றுவதற்காக அவர் இருக்கிறார். உங்களை தேற்றுகிறவராக தேவன் இருக்கிறார். எனவே கண் கலங்காதிருங்கள். நம்முடைய கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில வேதனையை கொண்டு வருகிறது. நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் நம்முடைய இருதயத்தில் கவலையை உண்டாக்குகிறது. கண்ணீரினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரினால் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வடிக்கிற கண்ணீரினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வடிக்கிற கண்ணீரினால் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் உண்டு. ஆமேன். நான் அடிக்கடிக்கு விதமாய் சொல்லுவேன், நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவனுடைய சமூகத்தில் விழக்கூடிய விதைகள் மண்ணிலே விழுந்தால் அவைகள் முளைத்து எழும்பும் என்பது எல்லோரும் அறிந்தது. விதைகளுக்குள் ஜீவன் இருக்கிறது. அதே போல் தான் நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தேவ சமூகத்தில் விழும்போது அதற்குரிய பலனை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் எந்தெந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன காரியத்துக்காக அழுது தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமோ, அந்தந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க, அந்தந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இந்த நாளில் உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்கள் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும். இனி அழுது கொண்டிருக்காதீங்க. இரவெல்லாம் நான் அழுதன்னு தாவீது சொல்றாரு. நான் இரவெல்லாம் அழுது என் படுக்கையே நனைஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு நான் அழுதேன்னு சொல்றாரு. அழுவாதீங்க பிரதர், அழுவாதீங்க சிஸ்டர். உங்கள் கண்ணீர் ஒரு நாள் மாறும், உங்கள் துக்கம் ஒரு நாள் மாறும், உங்கள் துன்பம் ஒரு நாள் மாறும், உங்கள் வேதனை ஒரு நாள் மாறும், உங்கள் பிரச்சனை ஒரு நாள் மாறும். இதெல்லாம் மாற்றுறதுக்காக தானே ஏசப்பா அந்த பூமியில் வந்தார். இதெல்லாம் மாற்றுறதுக்கு தானே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு. அவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு நாள் மாறும். இன்னைக்கு வறுமையோடு, தரித்திரத்தோடு, கஷ்டத்தோடு, தேவைகளோடு இருக்கிற இந்த சூழ்நிலை நிச்சயமாக ஒரு நாள் மாறும். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா, இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு வறுமையான சூழ்நிலைகளை மாற்ற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தரித்திரமான சூழ்நிலைகளை மாற்ற இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த சூழ்நிலை ஒரு நாள் மாறும். நன்றி பிதாவே, தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய சூழ்நிலைகளை மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைய ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகள், எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற தடுமாற்றங்கள், எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற துக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனைகள் எல்லாவற்றும் தேவனாகிய கர்த்தர் மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். ஐயா, எசேக்கியா ராஜாவை போல யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ, எசேக்கியா ராஜாவை போல யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் என் தேவனை நன்மை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடையுங்கப்பா. எதற்காக கண்ணீர் வடிக்கிறாங்க தெரில. என் மகன் சரியில்லையே, என் மனைவி சரியில்லையே, என் பிள்ளைங்க சரியில்லையே, கடன் பிரச்சனை இருக்குது, வியாதி வந்து விட்டது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு வேலை இல்லையே, திருமணம் நடக்கவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, ஏதோ ஒரு காரியத்தை அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்ன ரீசன் என்பது எங்களுக்கு தெரியாது. யாரெல்லாம் எதுக்காகலாம் அழுது கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய அழுகைக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கணும். ஆண்டவரே, அவங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கணும். அவங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும். தேவன் அவர்களுக்கு நன்மை செய்யணும். தேவன் அவர்களுக்கு ஆறுதலை உண்டாக்கணும். தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு கண்ணீரின் ஜெபத்திற்கும் பதில் தாருங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கண்ணீரோடு கூட நிற்கிறார்களே. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு கண்ணீரின் ஜெபத்திற்கு
பதில் கொடுத்தீரே. எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை கண்டீரே, ஆகாரின் கண்ணீரை கண்டீரே, அன்னாளின் கண்ணீரை கண்டீரே. இந்த வேளையில கூட கண்ணீரோடு நிற்கிறபோது பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது சுபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் சகோதரனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் சகோதரியே, உங்கள் வேதனை ஆமேன் மாறும். உங்கள் கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் துடைக்கப்படும். கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதனைப்படாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஒரு நாள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்காகத்தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே. இந்த சூழ்நிலைகளில் இருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைகளை, இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற சூழ்நிலைகளை என் ஆண்டவராக இயேசு மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலைகளை என் ஆண்டவராக இயேசு மாற்றுவார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், கண்ணீர் வடிக்காதிருங்கள். என் நிலைமை மாறுன்னு சொல்லுங்க. என் நிலைமையை மாற்ற இயேசப்பா என்னோடு கூட இருக்கிறார். என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் வருவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாவற்றும் மனநிறைவாய் தேவன் தருகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.